ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு தாய்க்கும் நாம் நேரம் எடுத்து அவருடைய பரிந்துரை வழியாக இன்றைய திருப்பலியில் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இருந்தாலும் திரு அவை இந்த நாட்களில் மறை சாட்சிகளை நமக்கு முன்னால் மாதிரிகளாக கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளில் புனித அருளானந்தர்னு சொன்னால், நாளைக்கு எந்த புனிதை யாருக்காவது எதுவும் ஐடியா இருக்கா? நாளைக்கு எந்த புனிதைன்னு யாரோ சரியாக சொல்கிறீங்க? யார்? புனித ஆகத்தான். வெறும் 20 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு இளம் பெண், ஒரு கன்னி. ஐ பிலாங் டு காட், அவ்வளவுதான். நான் கடவுளை, இயேசுவை சார்ந்தவள்னு சொல்லி 20 வயதில் மிக அதிகமான வேதனைகளை, பாடுகளை எல்லாம் அனுபவித்து இறந்த ஒரு மறைசாட்சி. பொதுவாக நாம் நம்முடைய புனிதர்களின் பெருவிழாக்களில், கொண்டாட்டங்களில் மறையுரை வச்சு முடிச்சுட்டு கடைசி என்ன சொல்லுவோம்? இந்த புனிதரை போல நாமும் வாழ முயற்சி செய்ய. அப்படி தான் முடிப்போம், அப்படி தானே? ஒருவேளை போன மாதம் வனத்தந்தோணியார், அப்படி தானே வளைச்சு பொங்கல் வச்சுருப்போம். கடைசி என்ன சொல்லியிருப்போம்? வனத்தந்தோணியாரை போல எளிமையாக வாழ்வதற்கு ஆண்டவரே, தவ முயற்சியை செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு முந்தின மாதம் என்ன பண்ணியிருப்போம்? டிசம்பரில் சவேரியாரை கொண்டாடி, சவேரியாரை போல ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஊழியம் செய்யணும் சொல்லி ஜெபிச்சிருப்போம். இப்படி ஒவ்வொரு புனிதரை குறித்து நாம் தியானிக்கிற பொழுதும் கடைசியாக ஏதாவது ஒரு செய்தி எடுத்து அதை நான் வாழ்வாக்க வேண்டும்னு சொல்லுவேன். இன்னைக்கும் நாளைக்கும் மறை சாட்சி இருக்காங்க. இது எப்படி முடிக்கிறது? ஆண்டவரே, என்னையும் அவர்களைப் போல மறை சாட்சியா முடிச்சிருப்பா. யாராவது ஜெபிப்போமா? யாராவது ஜெபிப்போமா? அப்படியாவது நானும் அவரை அருளானந்தரை போல கழுமரத்தில் சாகணும், நானும் ஆகத்தம்மாவை போல பாடுகள்லாம் பட்டு சாகணும், யாராவது சொல்லுவோமா? நல்லா வாழ்ந்து இறந்த புனிதரை பார்த்துக்கிட்டு அவரை போல இருக்கணும்னு சொல்லுவோம். யாராவது இறந்து போனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக நன்றி சொல்லிட்டு என்ன செய்வோம்? அமைதியாய் கடந்து போயிடுவோம். ஆனால் மறைசாட்சிய வாழ்வை நம்மால் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. நம்முடைய புரிதல் என்பது என்ன? மறைசாட்சி என்பது ஒரு மனிதன் கடவுளுக்காய், இயேசுவுக்காய் இரத்தம் சிந்தி சாவது என்கின்ற நிலையில் திரு அவை ஒரு எளிய வரையறையை கொடுத்திருக்கிறது. இயேசுவுக்காய், நம்பிக்கைக்காய் இரத்தம் சிந்தி இறக்கிறவர்கள் மறைசாட்சிகள். அப்படி இல்லை, அது அந்த காலத்தில். இந்த காலத்தில் மறைசாட்சியம் என்பதற்கு நாம் புதிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். தொடக்க நூல் 39வது அதிகாரம் இறைவார்த்தை 7. கையில் விழியம் இருக்கிறவங்க எடுத்து வாசிக்கலாமே. தொடக்க நூல் 39 இறைவார்த்தை 7. சில நாட்கள் சென்ற பின் சரி, ஓகே. எல்லாரும் வாய்ஸ் ரொம்ப கம்மி, நானே வாசிச்சிடுறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இறைவார்த்தை சொல்லுது. சில நாட்கள் சென்ற பின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த போத்திபாரின் மனைவி அவரிடம், என்னோடு படும் என்றால், அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை நோக்கி, என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார், வீட்டில் உள்ள எதை பற்றியும் அவர் விசாரிப்பதில்லை சொல்லிட்டு கடைசியாய் சொல்லுவார், கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா? வெளிநாட்டில் அடிமையாய் இருக்கிற யோசேப்பு பாவம் செய்வதற்கான ஏதுவான சூழல் அமைகிறது. அந்த பாவத்தில் அவனை இழுப்பதற்குன்னு சொல்லி தன் தலைவருடைய மனைவி இழுக்க பொழுது அவர் தப்பு செஞ்சிருந்தால் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் யோசேப்பு சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். என் தலைவர் எல்லாவற்றையும் என் கரத்தில் கொடுத்திருக்கிறார். நேரடியாக படிக்கிற பொழுது என் தலைவர்னு சொன்னா அவன் புருஷமா? ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் என் கரத்தில் கொடுத்திருக்கிறார். நான் அடிமையாய் விற்கப்பட்டு வந்த தேசத்தில், இந்த நாட்டில் எனக்கு, இந்த வீட்டில் எனக்கு நல்ல பொறுப்பு. இந்த பாவத்தை செய்து நான் என் கடவுளுக்கு எதிராக திரும்பலாமா? அதுதான் உண்மையான மறைசாட்சியம். கடவுள் போதிப்பதற்கு எதிராக வாழாமல் கடவுளுடைய வார்த்தைக்காய் வாழ்கின்ற வாழ்க்கையே ஒரு மறைசாட்சிய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கைக்காய் யோசேப்புக்கு என்ன பரிசு கிடைச்சிச்சு தெரியுமா? அடிமையாய் வந்து வீட்டுக்குள்ள ஒரு நல்ல பொறுப்புல இருந்தவன் மீண்டும் அடிமையாகி சிறை கம்பிகளுக்குள் செல்லுகிறான். ஆனால் தனக்காய் வாழ்ந்தவனை கடவுள் கைவிட்டுருவாரா? கடவுள் சொல்லுகிறார், யோசேப்பே,
நீ முன்னாடி ஒரு வீட்டுக்குள்ளதான் தலைவனாக இருந்த, இப்பொழுது நான் உன்னை நீ அடிமையாய் வந்த இந்த தேசத்தின் தலைவனாய் மாற்றுகிறேன்னு சொல்லி யோசேப்பை சொல்லுவாரு. பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவருடைய தேர் வருகிறபடியாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? யோசேப்பை உயர்த்தி வச்சார்னு சொன்னா, மறை, வேதம், கடவுள் போதனை இதற்கு சாட்சியாய் அவர் வாழ்ந்ததற்கான ஒரு பரிசுதான் கடவுள் அவரை உயர்த்தி வச்சது. யோபு நூல் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கிறப்ப கட்டின மனைவி சொல்லுவாங்களே, உன் மாசின்மையில் நீ இன்னமாய் நிலைச்சிருக்கிறாய். அவர் சொல்லுவாரு, கடவுள் நன்மையை கொடுத்தார், அவருடைய கரத்திலிருந்து நன்மையை நான் பெறுகிற பொழுது ஏன் அவர் கரத்திலிருந்து நான் தீமையை பெறக்கூடாது? யோபு சொன்ன வார்த்தை. ஒரே நாள்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஆண்டவரை, நீ ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி யோபு பழிப்பதற்கு நேரமாய் இருக்காது. ஆனால் அந்த வேதனைகளை அவர் புரிந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு ஒரு அற்புதமான திருப்பாடலை நாம் பாடினோம். ஒரு முறை மாஸ்டரை மீண்டுமாய் அந்த ஒரே ஒரு சரணத்தை பாட வைப்பு. என் எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தனை ஏற்பாடு செய்கிறேன், என் தலையில் நறுமணத்தை. மாஸ்டர் ஒரு பாடுங்க மாஸ்டர். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருப்பாடல் தானே, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா மாஸ்டர்? ஒரு தடவை பாடலாம் மாஸ்டர். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. எல்லா புனிதர்களுக்கும் இந்த இறைவார்த்தை பொருந்தும். என் எதிரிகள் கண்முன்னே. ஆண்டவரே, எதிரினா யாரு? என் வீட்டில் இருக்கிறவங்களா? என் பக்கத்தில்? இல்லை. நாம் சந்திக்கிற எல்லா சோதனையுமே நமக்கான எதிரிதான். இந்த சோதனை கடவுளை விட்டு நம்ம பிரிக்கணும்னு சொன்னா நாம் அங்கே தோற்று போகிறோம். அருளானந்தரை எடுத்துக்கோங்க. திருமுழுக்கு யோவானை போல வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நினைச்சிருந்தா வெளிநாட்டிலிருந்து வந்த மனுஷன் மீண்டுமாய் வெளிநாட்டுக்கு ஓடி போய் வாழ்ந்திருக்கலாம். அவருக்கு முன்னால் ஒரு எதிரி இருக்கிறான். என்ன எதிரி? அருளானந்தரே, நீ போதிச்ச போதனையை திரும்பி வாங்கிரு. ஆனால் என்ன செஞ்சார் திருமுழுக்கு யோவான்? என் தலையை வெட்டினாலும் பரவாயில்லையா சொன்னது போல உறுதியாய் நின்றார் மனிதன். இந்த எதிரி என்னை வீழ்த்த முடியாது, நீ என்னை கொன்னாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவருக்காய் பிரமாணிக்கமா இருப்பேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான் அடுத்த வார்த்தை. என் எதிரிகள் கண்முன்னே விருந்தினை ஏற்பாடு, என் தலையில் நறுமண தைலத்தை பூசுகிறீர். ஆண்டவர் பூசுகிற நறுமண தைலம் தலையிலே மரணமில்லாத வாழ்க்கையாய் மாறி போயிருக்கு. நாளைக்கு வாசிப்பீங்க, ஆகத்தம்மாள் 20 வயது ஒரு இளம்பெண், எல்லா வீரர்களுக்கு முன்னதாய் நிர்வாணமாய் நிறுத்தப்பட்டு இடுக்கிய வச்சு மார்பகத்தை அறுத்தறிவாங்க. அந்த பெண்மணி நினைச்சிருந்தால் இந்த எதிரி இந்த பாடுகள் வேண்டான்னு சொல்லி தன்னை திருமணம் செய்ய ஆசைப்பட்ட ஒருவனை திருமணம் செஞ்சிட்டு புகழில் வசதியில் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நான் ஆண்டவரை மறுதளிச்சிட்டு கிடைக்கிற வாழ்க்கை எனக்கு வேணுமா? தேவையில்லை, அந்த வாழ்க்கை தேவையில்லைன்னு சொல்லி தனக்கு முன்னால் இருந்த அச்சுறுத்தல்கள், வேதனைகள், பாடுகள், அவமானம் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் கிபி 231 பிறந்து 251 செத்து போன ஒரு அம்மா, 5 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வாழ்ந்த தாத்தா பாட்டி பேர் நமக்கு தெரியுமா? 5 தலைமுறைக்கு முன்னாடி அவர்கள் நினைவு அற்று போயிருச்சு. அவர்கள் நினைவு நம் மத்தியில் இல்லாமல் போயிருச்சு. இன்னும் 10 தலைமுறை நம்ம வீட்டில் வருகிற பொழுது நாம் விருப்பமானு தெரியாது. ஆனால் ஏறக்குறைய 17-18 நூற்றாண்டுகளை கடந்து அந்த அம்மா, இன்னைக்கு இருக்கிற அருளானந்தரெல்லாம் நம் மத்தியில் நினைவு கூறப்படுகிறார்கள். அவர்களுக்காய் விழாக்கள் எடுக்கப்படுதுன்னு சொன்னா, சோதனை வந்த பொழுது அந்த எதிரிக்கு முன்னால் வீழ்ந்து போகாமல் இவர்கள் சாட்சியாய் வாழ்ந்ததன் பரிசுதான் ஆண்டவர் அவர்களுக்கு நிலையாமை, தொடர்ந்து வாழ்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரிசையில் வந்தவர் அல்ல, அந்த வரிசையில் முதலில் நின்றவர் தான் இன்னைக்கு நம்மெல்லாம் ஓடி வந்து உட்கார்ந்துருக்கோம். பார்த்தீங்களா? நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள். புதிய ஏற்பாட்டில் யாரை முதல் மறைசாட்சின்னு சொல்லுவாங்க? யார? ஸ்தேவானை சொல்லுவாங்க. ஏன்? ஸ்தேவான் தான் முதல் என்ன பண்ணாராம்? ரத்தம் சிந்தினார். அப்படிதானே? ஸ்தேவான் முதலில் ரத்தம் சிந்தினார்.
ஆனால் அதற்கு முன்னால் மறைக்கு சாட்சியாய், இந்த வார்த்தையை பிரித்து படிக்கணும். மறை சாட்சினா ஒரு வார்த்தை, மறைக்கு சாட்சியாய் வாழ்ந்தது நம்முடைய தாய் அன்னை மரியாள். எண்ணி பாருங்கள், ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வேகமா. ஆனால் அந்த ஆமேனுக்கு பின்னால் என்ன இருக்கு தெரியுமா? அந்த ஊர் கொடுக்கிறது மரண தண்டனை. நம்ம மாட்டுக்கு வேகமா வந்தவட்ட ஆமேன்னு சொல்லிட்டோம். காலைல விடிஞ்சு இந்த செய்தி வெளியே வந்தா அந்த ஊரெல்லாம் சேர்ந்து என்னை கல்லெறிந்து கொள்ளுமே, என்னை மரணத்திற்கு உட்படுத்துமே, இது தெரியாமலாம் நம்ம ஆமன் சொல்லியிருப்பாங்க. பரவாயில்லை, இது கடவுளுடைய திருவுளம்னு சொன்னா அந்த கடவுளுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயார்னு சொல்லி முதலில் மறை சாட்சிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதற்கு அன்பு தாய்க்கு துணிச்சல் இருந்துச்சு. இரண்டாவது எண்ணி பாருங்கள், எல்லாத்தையும் வளர்த்து எடுத்துட்டாங்க. தன்னுடைய சொந்த வாழ்க்கையை விட்டுட்டு பிள்ளையை வளர்த்தெடுக்கிறாங்க. ஒரு நாள் இயேசு கேட்பாரு, யார் என்னுடைய தாய்? உங்களுக்கெல்லாம் கோபம் வருமா இல்லையா? பிள்ளையை எடுத்து படிக்க வச்சது நான் சாமி, கடன் வாங்கி படிக்க வச்சேன். அவன் என்ன பண்ணான்? வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ எனக்கு என்னம்மா செஞ்சேன்னு கேட்டுட்டான். கேட்பாங்களா இல்லையா? நீ எனக்கு என்ன செஞ்ச? இந்த வார்த்தை பல அம்மா அப்பா மனசை குத்தி இருக்கும்ல. எண்ணி பாருங்கள், இயேசு கேட்பார், யார் என் தாய்? அவர் சொல்ல வந்த செய்தி வேற. இந்த அம்மாவை போல எல்லோரும் இறை வார்த்தையை கேட்டு கடைபிடிச்சு நடந்தால் அவருக்கு கிடைச்ச பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும். ஆனால் அந்த வார்த்தையை அவர் உள்வாங்குகிறார். சிமியோன் சொல்லுவார்ல, உன் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவுமான்னு சொல்லி. ஒவ்வொரு முறை இது போன்ற தருணங்களில் எல்லாம் அவர் வாளால் ஊடுருவப்பட்ட பொழுது அதை தாங்கிக் கொண்டார். 3 வருஷம் கூட நடந்த எல்லா பேரும் ஓடி போயிட்டாங்க. யாரிடம் சொல்லுவோம், ஆண்டவரே வாழ்வு தருகிற வார்த்தையெல்லாம் உம்மிடம் இருக்கிற சொன்ன பேதர் என்ன சொன்னாரு? எனக்கு அவரை தெரியாது, எனக்கு அவரை தெரியாதுன்னு சொன்னார். எல்லாரும் ஓடி போன பொழுது கூட தன் மகனோடு இணைந்து சிலுவை பாதையில் உடன் நடந்த இன்னொரு பாதம் யாருடைய பாதம்? அன்னை மரியாளுடைய பாதம். கடைசி வரை ஓடவில்லை, கடைசி வரை ஓடவில்லை. எல்லோருக்கும் இயேசுவை 30 வயசுல தான் தெரியும். யோசேப்பு கூட இயேசுவை பிறந்த பிள்ளை தான் தெரியும். 33 ஆண்டுகள் 10 மாதம் அதிகமாய் தெரிஞ்ச ஒரு பெண்மணியாய் எந்த மகனை உடையில்லாமல் தன் மடியில் கை குழந்தையாக சுமந்தாரோ அதே மகனை உயிரில்லாமல் மீண்டும் உடையில்லாமல் தன் மடியிலே வியாகுல தாயாய் சுமக்கிறவரை தன் மகனை விட்டு கொடுக்காமல் நம்முடைய பிள்ளைகள் சாகிறத எத்தனை தாய்மார்கள் இங்கு பார்த்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? தன் கண் முன்னால் தான் கொடுத்த ரத்தமெல்லாம் வெளியில் சிந்திய பொழுது கூட இது கடவுளுடைய திருவுளன்னு சொல்லி அந்த மறை சாட்சியத்திற்கு இணையா கீழே நின்னாரு பார்த்தீங்களா? அது அந்த தாயினுடைய சாட்சிய வாழ்க்கையும் கடைசியாய் பார்க்கிறோம். தன் மகன் போனதுக்கு அப்புறம் வந்தவரே போயிட்டாரு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலைன்னு சொல்லி போயிருந்தாங்கன்னு சொன்னா அவர்கள் பணி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. தன் மகன் தாங்கி சுமந்த கனவுகளை இந்த உலகத்திற்கெல்லாம் கொண்டு போவதற்காக என் பிள்ளை தேர்ந்தெடுத்த 12வரோடு நானும் இருந்து அவர்களை மனம் தராது உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லி தனி அறையில் அவர்களோடு இருந்தார் பார்த்தீங்களா? தன் மகனுடைய மரணத்தை கண்டபொழுது கூட அந்த மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த சீடர்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் என தெரிந்திருந்தும் கூட ஓடி செல்லாமல் சீடர்களோடு இருந்தவர்களை உருவாக்கினார் பார்த்தீங்களா? எந்த மறைக்காய் இயேசு வந்தாரோ அந்த மறைக்கு சாட்சியாய் கடைசி வரை அவர் நின்ன நாள் தான் கடவுள் இன்னைக்கு அவர் எப்படி உயர்த்தியிருக்காரு? பெண்களுக்குள் பேர் பெற்றவராய். ஆகவே இந்த பட்டத்தை அவர் பெறுவதற்கு காசு கொடுத்து வாங்கல. நம்மளாம் அப்படித்தான் பண்ணுவோம். காசு கொடுத்து ஓட்டு வாங்க போறாங்க தானே, போட தானே போறோம். காசு கொடுத்து பதவிகளை வாங்குவோம். அன்னை மரியாள் தான் ஏற்றுக்கொண்ட மறைக்கு அவர் கடைசி வரை சான்று பகர்ந்தார். ஆகவே தான் கடவுள் அவருக்கு பேறு பெற்றவர் என்கின்ற ஒரு மாட்சியை முடியாக சூட்டி இருக்கிறார். இந்த மறை சாட்சிய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் சாத்தியம். எப்படி நாம் வாழ்கிற அன்றாட வாழ்க்கையில் இந்த மறைக்கு நாம் எப்படி சான்று பகர்கிறோம் அதை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் சான்று பகர்கிற நேரங்களை விட இந்த மறைக்கு, அதாவது இந்த வேதத்திற்கு, இறை வார்த்தைக்கு எதிராய் இருக்கிற நேரங்கள் தான் அதிகம் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் பூசில இருக்கிறப்ப தலையை வேகமா ஆட்டிடுவோம், இப்படிதானே? பூசில இருக்கிறப்ப ரொம்ப நல்ல கிறிஸ்தவர்களா இருப்போம். வெளியே செருப்பை போட்டு கிளம்புறப்ப தான் தெரியும் இந்த மறைக்கு நான் சாட்சியோடு இருக்கிறேனா அல்லது இந்த மறைக்கு நான் எதிராக இருக்கிறேனான்னு சொல்லி. உங்கள் மனம் உங்களிடத்தில் உங்கள் பதிலை சொல்லும். 10 கட்டளை முதல் கட்டளை என்னது? சத்தமா சொல்லுங்களேன். உனக்கு கர்த்தாவாகிய நம்மை தவிர உனக்கு சர்வேஸ்வரன் இல்லாமல் போவதாவது. கடவுள் தான் படைத்த எல்லாவற்றையும் எப்படி கண்டார்? நல்லாதான் பதில் சொல்லுங்களே. தொடக்க நூல்ல கடவுள் தான் படைத்த எல்லாவற்றையும் தீயதென கண்டாரா?
நல்லதென கண்டார். தன் படைப்பு எல்லாவற்றையும் நல்லதென கண்டார். நாம் எல்லாவற்றையும் எப்படி பார்க்கிறோம் எண்ணி பாருங்கள். இன்னைக்கு புதன்கிழமை கோயிலுக்கு வந்துட்டோம். ஒருவேளை வெள்ளிக்கிழமை மட்டும் பூசை வச்சோம்னா இதுல பாதி பேர் இருக்க மாட்டோம். எங்க போயிருவோம்? வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்தம். வெள்ளிக்கிழமை சாமியாரில் சாமியாரை கோச்சிப்பாங்களே, என்ன கல்யாணத்துக்கு வரமாட்டீங்கன்னு சொல்லி. அம்மா ஆண்டவர் பாதத்தில் வந்து நின்று அவருக்கு முன்னாடி நின்று தாலி கட்டுக்குமா. எல்லா பூசைக்கும் சாமியார் வருவோம். என்ன பண்ணுறீங்க? 50 குடும்பம் இருக்கீங்க, 10 குடும்பம் ஒரே நாளில் கல்யாணம் வச்சா எப்படிமா வரது? நான் சொல்லுவது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். கடவுள் படைத்த பலவற்றில் நேரத்தை ஒரு வகையாய் பிரித்து வச்சுட்டோம், மனிதர்களை பல வகையாய் பிரித்து வச்சுட்டோம், பதவிகளை பல வகையாய் பிரித்து வச்சுட்டோம். இப்படிலாம் பண்ணிட்டு கடவுளுக்கு அருவருப்பானதை செஞ்சுட்டு அவருக்கு முன்னாடி முட்டி போட்டு அவருக்கு முன்னாடி பூசை எழுதி வச்சு அவருக்கு உபயம் செஞ்சு அவருக்கு தேரெடுத்து தேர் உபயம் செஞ்சு நான் காசு கொடுத்துட்டேன் எனக்கு நீ ஆசீர்வாதத்தை கொடுன்னு சொன்னா அப்படி கொடுப்பாரு? கொடுக்கவே மாட்டார். மறைக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு பணம் தேவையில்லை. மறைக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கையே போதும். எப்பொழுது நீங்கள் யோசேப்பை போல என் ஆண்டவர் என்னை காண்கிறார்னு சொல்லி சிந்தனை சொல் செயலில் உண்மையோடு இருக்கிறோமோ, எப்போது யோபுவை போல நன்மையை பெற்றுக்கொண்ட நேரத்தில் அல்ல தீமைகளை பெற்றுக்கொள்ளுகிற பொழுதும் ஆண்டவருக்கு நாம் பிரமாணிக்கமாய் இருக்கிறோமோ, எப்பொழுது அன்னை மரியாவை போல மனம் தளராமல் பாதை மாறாமல் எவ்வளவு இடர் வந்தாலும் கடைசி வரை இந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறோமோ, அதுவே இந்த கடவுளுக்கு நாம் சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கை. அதை காண்கிற கடவுள் உங்களுக்கு நிறைவான பரிசு கொடுப்பார். நிறைவான பரிசு கொடுப்பார். பைபிள் சொல்லுது, ஒரு கிண்ணம் தண்ணி கொடுத்தா கைமாறு கொடுப்பார். நீங்கள் கடவுளுக்கு சாட்சியாய் வாழ்வதால் உங்கள் கண்ணீரை கொடுத்தீர்கள்னு சொன்னா, உங்கள் செந்நீரை கொடுத்தீர்கள்னு சொன்னா அதற்கான கைமாறு இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட கைமாறை நீங்கள் பெறுவதற்கான தூண்டுதலை அன்னை மரியாள் தன் பரிந்துரை வழியாக பெற்று தருவாராக. ஆமீன்.